ஹாய் ரியா ஃபேமிலிஸ். இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே எடுத்த வீடியோ. சாட்டர்டே வந்து நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நான் பிரியாணி சமைக்க சொல்லி கேட்டிருந்தேன். பிரியாணி செய்கிறதுக்கு கூட சீட்டு குலுக்கி போட்டு நாங்கள் யார் பேர் வருதோ அவங்க தான் சமைக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அந்த 2 சீட்லேயுமே பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேரோட பேர் தான் வந்துருந்துச்சு. என்னோட பேர், ஹஸ்பண்ட் பேர். அதனால் நான் சமைக்க மாட்டேன், நீ சமைக்க மாட்டேன்னு நாங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். அண்ணா உன்னோட கையால் பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் நான் வந்தேன், எனக்கெல்லாம் தெரியாது, நான்லாம் சமைக்க மாட்டேன், நீ தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு நான் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். வேறு வழி இல்லாமல் எங்கள் அண்ணனும் சரி நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா நீங்கள் வந்து பிரியாணி செய்யுங்க, நான் வந்து கிரேவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டையவே நான் கலைச்சி விட்டுட்டேன். 2 பேருமே எங்கள் பேர் மட்டும்தான் வந்துச்சு, அவங்க பேர் வரவே இல்லை. அவங்க தப்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் விட மாட்டோம், நீங்கள் வந்து பிரியாணி சமைங்க, நான் வந்து கிரேவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியே பிரியாணி செஞ்சாங்க. நான் வந்து இங்கே குக்கர்லேயே சாப்பிட்டு எனக்கு அந்த மாதிரி பிரியாணி பிடிக்காது. கடையில் சாப்பிட்ற மாதிரியே அண்ணா சமைப்பாங்க. ஸோ அதனால தான் அண்ணா கையில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரியே அண்ணா சமைச்சும் கொடுத்துட்டாங்க. ஹஸ்பண்ட் பேர் வந்ததுனால அவர் வந்து நான் வெங்காய பச்சடி போடுறேன்னு சொல்லிட்டு அவர் அது போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டாரு. என்னோட நேம் சீட்டில் வந்த கொடுமைக்கு நானும் வந்து கிரேவி செஞ்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் கிளறி விட்றாங்க, ஆனால் செஞ்சதெல்லாம் நான் தான். அப்புறம் என்ன, எப்பயும் போல் நான் வாழை இலையில தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். அதனால் நைட்டுன்னு கூட பார்க்காம அவங்க வாழை இலை அறுக்கிறதுக்காக போயிட்டாங்க. வாழை இலை அறுத்துட்டு வந்து வாழை இலையில தான் எனக்கு விருந்து வச்சாங்க. என் ஃப்ரெண்டு சமைக்கவே உப்பு பார்க்குறோன்னு சொல்லிட்டு பாதியை உள்ளே தள்ளிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் உட்காரும்போது நாங்களும் சரி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது பிரியாணி கிரேவி எல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.